Good afternoon students. லாஸ்ட் கிளாஸ் நடத்துனது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 2 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஏன் யாருமே எந்த டவுட்டும் கேட்கவே இல்லை. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ லட்டின் டேர்ம்ஸ் அண்ட் லட்டின் டேர்ம்ஸ் பார்த்தோம். ஸோ லட்டின் டேர்ம்ஸில் ஒரு தடவை எடுத்து லட்டின் டேர்ம்ஸை ஃபுல்லாகவே ப்ரொனவுன் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 லட்டின் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி லட்டின் டேர்ம்ஸை படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வார டெஸ்ட்டில் லட்டின் டேர்ம்ஸு டெஸ்ட் வைப்பேன் கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நடந்தது படித்தது ப்ரிஸ்கிரிப்ஷன் லட்டின் டேர்ம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா adoption of metric system. மெட்ரிக் சிஸ்டம் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கேல்குலேஷன் மாதிரி. நீங்கள் போன லாஸ்ட் இயரில் ஃபார்மசூட்டிக்ஸ் 1ல் படித்த அப்படியே அதே கேல்குலேஷன்ஸ் தான் திருப்பி இருக்குது. திருப்பி ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அளவியல். மெட்ரிக்னாலே மெட்ராலஜி அப்படின்னா அளவியல் அப்படின்றது மீனிங்கு. தெர் ஆர் 2 systems of weights and measures used in pharmacy, namely imperial system and metric system. ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் 2 imperial system, metric system 2 சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். The imperial system is an old system. இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிஸ்டம் ஈவன் தோ இப்போ கூட இந்த ஓல்டு சிஸ்டம்ன்றது நம்பர் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இல்லை டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ட்ரக் இந்த இம்பீரியல் சிஸ்டம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆஸ் அ பேசிக் நாலேஜ் ஆஃப் இம்பீரியல் சிஸ்டம் அப்படின்றது எசென்ஷியலான ஒன்று. 2 சிஸ்டம் இருக்குது மெட்ரிக்கில், இம்பீரியல் அண்ட் மெட்ரிக் சிஸ்டம். வி வில் சி டீட்டெயில் அபவுட் இம்பீரியல் சிஸ்டம். இம்பீரியல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா இம்பீரியல் சிஸ்டத்தில் 2 சப் டைப்ஸ் இருக்குது. 2 சிஸ்டம் இருக்குது இம்பீரியல் சிஸ்டமில். அவாய்ட் பாய் சிஸ்டம் அண்ட் அப்போத்திகாரி சிஸ்டம். அவாய்ட் பாய் சிஸ்டம் அண்ட் அப்போத்திகாரி சிஸ்டம். அவாய்ட் பாய் சிஸ்டம் அப்படின்றதோட ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்றத வெயிட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்ட்ல சொல்லுவாங்க. அப்போத்திகாரி சிஸ்டம்ல ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபார் வெயிட்டை கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்போத்திகாரிஸ் அண்ட் அவாய்ட் பாய் சிஸ்டம் அப்படின்றதுக்கு. பட் கெப்பாசிட்டி அப்படின்றது ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. இஸ் சேம் இன் போத் அவாய்ட் பாய் சிஸ்டம் அண்ட் அப்போத்திகாரி சிஸ்டம் ரெண்டுத்துலேயுமே கெப்பாசிட்டி வால்யூமை கலோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேலோனில் தான் சொல்லுவாங்க. 2 சிஸ்டம்லையும் என்னென்ன இருக்குது? 1 pound is equal to 16 ounces. 1 pound is equal to கிரெயினில் சொல்லும்போது 7000 grains. 1 ounce is equal to 437.5 grams. 20 grains is equal to 1 scruple. 60 grains is equal to 1 gram. 480 grains is equal to 1 ounce. Around 480 grains is equal to 1 ounce. 1 gallon அப்படின்றது என்னன்னா 160 fluid ounces. 1 fluid ounce அப்படின்றது 480 minimum. 1 fluid gram அப்படின்றது 60 minimum. ஓகேவா? இதுதான் இது ரொம்ப கேட்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் லைட்டாக பார்த்துக்காங்க. இந்த மெட்ரிக் சிஸ்டம் இது இம்பீரியல் சிஸ்டம். பவுண்டு, கிரைன்ஸு, கேலன்ஸ் இதெல்லாம் பார்க்கறது இம்பீரியல் சிஸ்டம். ஓகேவா? மெட்ரிக் சிஸ்டம் இந்த சென்ஸ் நம்ம நவடேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா மெட்ரிக் சிஸ்டம். மெட்ரிக் சிஸ்டம்ல நார்மலாக நம்ம கடையில் வாங்குற திங்ஸ் எப்படி வாங்குவோம்? கிராம், கிலோகிராம் கணக்கில் வாங்குவோம். லிக்விட் ஐட்டம்ஸாக இருந்தால் லிட்டர் கணக்கில் வாங்குவோம். அதுதான் மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்றது. இது எல்லாருக்குமே தெரியும். யூனிட் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம் கிலோகிராம், கெப்பாசிட்டியை வால்யூமில் சொல்லுவோம். லிக்விட், சாலிட். சரி, ஓகேவா? 1 kilogram is equal to 1000 gram. 1 hectogram is equal to 100 gram. 1 decagram is equal to 10 gram. 1 decigram is equal to 0.1 gram or 100 milligram. 1 centigram is equal to 0.1 gram. 1 mg அப்படின்றது 0.001 gram. 1 microgram அப்படின்றது 1/1000 mg. 1 liter is equal to 1000 milliliter. இது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுறது தான். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. டொமஸ்டிக் மெஷர்ஸ் இன் த சென்ஸ் டொமஸ்டிக் மெஷர்ஸ் அப்படின்றது நம்ம ஃபார்மசியில் நிறைய ஃபார்முலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னுமே நம்ம கால்குலேஷன்ஸில் இந்த டொமஸ்டிக் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த டொமஸ்டிக் சிஸ்டமில் வர்ற இந்த இது இம்பார்ட்டண்டான இது. 1 drop is equal to 1 drop அப்படின்னு 1 drop of add 1 drop of அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். தெரியாது. இந்த சிஸ்டம் இதில் உள்ள அளவெல்லாம் படித்தாதான் நமக்கு தெரியும். 1 drop is equal to எவ்வளோ அப்படின்னா மெட்ரிக் ஈக்குவலண்ட்டில் 0.05 ml. 1 மினிம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 0.05 ml 1 மினிம். 1 மினிம் இன் த சென்ஸ் 0.0616. ஓகேவா? 1 drop அப்படின்னா மெட்ரிக் சிஸ்டம், இம்பீரியல் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டோம். மெட்ரிக் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 drop அப்படின்னா 1 drop ஆஃப் இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணணும் அப்படின்னா 0.05 ml நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? தென் 1 teaspoon full
அப்படின்னா 4 ml. ஸோ 1 டீஸ்பூன் ஃபுல்லுன்னு ஏதாவது ஃபார்முலேஷன்ஸில் இருந்ததுன்னா 4 ml, 1 டெசர்ட் ஸ்பூன் ஃபுல்னா 8 ml, 1 டேபிள் ஸ்பூன்னா 15 ml, 1 டம்ளர் ஸ்பூன் ஃபுல் அப்படின்னா 300 ml. ஸோ இஸ் ஈக்குவல் டு இம்பீரியல் ஈக்குவலண்ட்னா அதே மாதிரி 1 ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 1 மினிம், 1 டீஸ்பூன்ஸ் ஃபுல் இஸ் ஈக்குவல் டு 1 fluid gram, 1 dessert spoon is equal to 2 fluid gram. அதே மாதிரி ட்ரிபிள் ஆகுது. ஸோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஸ் ஈக்குவல் டு 4 fluid gram, 1 டம்ளர் ஸ்பூன் 300 ml equal to 10 ounces. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டொமஸ்டிக் மெஷர்ஸில் வர்ற இது வந்து மெட்ரிக் சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வில் சி கன்வர்ஷன் டேபிள். ஸோ 1 grain அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 grain இஸ் ஈக்குவல் டு 600 mg, 1 ட்ராப் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 0.05 ml, 1 ounce அப்படின்றது 30 ml or 1 fluid ounce. 1 gramன்றது 15 grains, 1 milligramன்றது 1/65 grains, 1 ml அப்படின்றது 15 millim, 1 kilogramன்றது 2.2 pound, 1 literன்றது 33.5 ounces. ஸோ இதுதான் இந்த மெட்ரிக்ஸ், இதுதான் வந்து calculation. ஸோ இம்பீரியல் சிஸ்டமில் 2 இருக்குது, அவாய்டு பாய் சிஸ்டம் அண்ட் அப்போதிகேரி சிஸ்டம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து யூனிட் வந்து எப்படி குறிப்பாங்க, பவுண்ட் அண்ட் கிரெயின்ஸ். ஸோ வால்யூம் வந்து கேலன்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்ரிக் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, இம்பீரியல் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, டொமஸ்டிக் மெஷர்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த டொமஸ்டிக் மெஷர்ஸில் என்னென்ன நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. ஸோ வந்து இதோட வந்து இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மாடர்ன் கொஷின்ஸ் இருக்குது. சரியா? இதை பார்த்துக்கோங்க. இதில் எப்படி லாட்டின் டேர்ம்ஸை வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு மாடர்ன் கொஷின் இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி தான் லாட்டின் டேர்ம்ஸ் வந்து ஒரு 5 கொடுத்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதில் உள்ள கொஷின்ஸை பார்த்துக்காங்க. இந்த பின்னாடி உள்ள ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வந்து எவ்வளோ ஈக்குவலன்ஸ் டு அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் வந்து மூவ் ஆன் டு கேல்குலேஷன் இன்வால்வ் இன் டிஸ்பென்சிங். ஸோ இதுவும் போன வருஷம் படித்த ஃபார்மசூட்டிக்ஸ் 1ல் உள்ள சேம் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபார்மசூட்டிக் கேல்குலேஷன்ஸில் நம்ம ரிப்பீட்டடாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம், சொல்யூஷன் கேல்குலேஷன், ஆல்கஹால் டைலூஷன், ப்ரூஃப் ஸ்பிரிட் கேல்குலேஷன், ஐசோட்ரானிக் கேல்குலேஷன், சப்போசிட்டரி கேல்குலேஷன், பவுடர் கேல்குலேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பர்சன்டேஜ் கேல்குலேஷன் இன் த சென்ஸ் நம்ம நார்மலாக நம்ம கெமிஸ்ட்ரிலேயும் சரி, நம்ம ஃபார்மசூட்டிக்ஸ்னாலும் சரி, ஸோ பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் அப்படின்றது வந்து ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு திங். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம், ஸோ வால்யூம் பை வால்யூம், ஸோ வெயிட் பை வெயிட், வால்யூம் பை வெயிட். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பை வெயிட் இன் த சென்ஸ் பர்சன்டேஜ் சொல்யூஷன், வெயிட்னாலே நமக்கு என்ன, ஏதோ சாலிட் குறிக்குது. ஸோ சாலிட் இன் சாலிட். ஓகேவா? ஸோ இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சாலிட் இன் சாலிட். ஸோ நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெடிக்கமெண்ட் டிசால்வ்ட் இன் 100 grams ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ grams. ஓகேவா? ஸோ வெயிட் பை வால்யூம் இன் த சென்ஸ் சாலிட் இன் லிக்விட். ஸோ நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெடிக்கமெண்ட் டிசால்வ்ட் இன் 100 ml ஆஃப் சால்வெண்ட். ஓகேவா? தென் வால்யூம் per volume percentage. So volume in the sense both are liquid. So ரெண்டுமே liquid. So number of ml of active medicament dissolved in 100 ml of solvent. Okay. So volume by weight percentage solution. Volume in the sense liquid, weight in the sense solid. So number of ml of active medicament dissolved in 100 gram of solvent. Okay. So 100 gram of solvent. So இதுதான் வந்து percentage calculationsல உள்ள இந்த நாலு subdivisions. So weight by weight. So எது solid liquidன்றதை பொறுத்து இது எடுத்துலாம். So இந்த percentage calculationல மெயினாக வந்து ஒரு ஜென்ரல் ரூல் இருக்குது. இந்த ரூலில் என்ன அப்படின்னா 1 gram of medicament is dissolved in 100 ml of solvent. So 1 gram of medicament dissolved in 100 ml of solvent. So solid. So medicament in the sense, active medicament in the sense solid. So weight by volume. So 1 gram in 100 ml. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1 in 100. ஸோ 1 gram in 100 ml. ஸோ 1% weight by volume. இதை பேஸாக வச்சுட்டு தான் மற்ற கேல்குலேஷன்ஸை நம்ம போட போகிறோம். ஸோ கேல்குலேஷன் பார்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ புரியல அப்படின்னா டவுட் இருந்ததுன்னா அதில் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் வந்து பர்சன்டேஜ் கேல்குலேஷன்ஸ்க்கு என்ன அப்படின்னா 100 ml ஆஃப் சால்வெண்ட் gives in 1% of weight by volume. அதாவது 1 gram in 100 ml. ஓகேவா? ஸோ இதை பேசிஸாக வச்சுட்டு தான் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ கேல்குலேஷன் வந்து பின்னாடி பாருங்கள், எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்போ கொடுத்த மாதிரி 1 gram in 100 mlன்ற மாதிரி 1 in 1000 ml சொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 gram 100 mlன்றது நமக்கு பேசிக்காக உள்ளது. ஸோ 1% வெயிட் பை வால்யூம். ஸோ அதே மாதிரி 1 gram அப்படின்றது இங்கே 1000, அங்கே 1 in 100ல் கொடுத்துருக்காங்க, இங்கே 1 in 1000 அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல 100க்கு பதிலாக 1000 வரணும். ஸோ எக்ஸ்ன்றது எவ்வளோ, என்ன எக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ 1 gram in 100 ml 1%ன்னு சொல்லியாச்சு. 1 gram in 1000 ml எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ
நம்ம இதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ன்றது நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வேணும். ஸோ 1 கிராம் இன் 100க்கு இவ்வளோன்னா அப்போ 1000க்கு எவ்வளோ இருக்கும். ஸோ 1 கிராம் இன் 1000க்கு தான் நமக்கு தெரியணும். ஸோ 1 into 100ன்றது பேசிக்காக டிவைட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு 0.1 வெயிட் பை வால்யூம். ஸோ 1 in 1000 மீன்ஸ் 0.1 weight by volume. ஓகே, ஸோ அதே மாதிரி 1 in 5000 சொல்யூஷனுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ 1 in 5000 அதே மாதிரி 1 கிராம் இன் 100 ml பேசிக்காக வச்சுக்கிறோம். ஸோ 1 in 5000 in the sense x பர்சன்டேஜ், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல 1000க்கு பதிலாக இந்த இடத்துல 5000 அவ்வளோதான். ஸோ 1 into 100 divided by 5000 is equal to 0.02% weight by volume. ஸோ அதே மாதிரி 1 in 2500 சொல்யூஷன். ஸோ 1 in 2500 சொல்யூஷன் அதே மாதிரி 1 கிராம் இன் 100 ml போட்டு டிவைட் பை எவ்வளோ நமக்கு வேணும். ஸோ 1 in 2500 டிவைட் பை 2500. ஸோ 0.04% வெயிட் பை வால்யூம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பேசிக் என்னென்னா 1 in 100 ml ஆஃப் சொல்யூஷன் அதை மேலே போட்டு நம்ம எவ்வளோ சொல்யூஷன் நமக்கு வால்யூம் வந்து டிசால்வ் எவ்வளோ சொல்யூஷனில் மெடிக்கமெண்ட் இருக்குன்றது கீழே போட்டோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ செகண்ட் இது கால்குலேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ 60 ml 5%, அவங்க பர்சன்டேஜ் சொல்யூஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ப்ரிப்பேர், அதாவது ஒரு ஃபார்முலேஷன் 60 ml 5% சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பைகார்பனேட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பேசிக்காக வச்சுட்டு இந்த கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ 1 கிராம் இன் 100 ml தான் இதுக்கும் பேசிக்கு. ஸோ வந்து 1 கிராம் இன் 100 ml அப்படின்னா எக்ஸ் கிராம். ஸோ எவ்வளோ கிராம்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து கிராம் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். இதில் கிராம் கண்டுபிடிக்கும். ஸோ எக்ஸ் கிராம் இஸ் ஈக்குவல் டு 60 ml 5% சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ml அப்படின்றது வந்து ஸோ 60 into 5 டிவைட் பை 100 into 1, அதாவது 1ல் 100 அப்படின்னா 60ல் 5ல் 100னா எவ்வளோ கிராம் நம்ம இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ 60 டிவைட் பை 60 into 5 டிவைட் பை 100 into 1 is equal to 3 gram. Then அதே மாதிரி 50 ml of solution. So for 50 ml of glucose in normal saline. So இதில் வந்து குளுக்கோஸ்க்கு கண்டுபிடிக்கணும், நார்மல் சலைனுக்கும் எவ்வளோ கிராம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கால்குலேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு குளுக்கோஸ்க்கு போடலாம். ஸோ அதே பேசிக் தான் 1 கிராம் இன் 100 ml 1% வெயிட் பை வால்யூம். ஸோ 1 in 100 எழுதிக்கிறோம். தென் வந்து எக்ஸ் கிராம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கிறது வந்து 50 into 3. ஸோ 50 into 3ன்றது நமக்கு தெரிஞ்சது. ஸோ 1 கிராம் இன் 100ன்றது பேசிக்கு. ஸோ இதில் போட்டோம்னா எவ்வளோ கிராம் நமக்கு கிடைக்க போகுதுன்றது 1.5 கிராம். ஸோ அதே மாதிரி சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு நார்மல் வந்து பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சோடியம் குளோரைடுன்றது வந்து நார்மல் சலைன்னு கொடுத்தாச்சு. ஸோ நார்மல் சலைனோட பர்சன்டேஜ் வந்து 0.9% நமக்கு தெரியும். ஸோ 0.9, that is 0.9 in 100 ml. ஓகேவா. ஸோ 50ன்றது அவங்க ஆல்ரெடி கொடுத்தது. ஸோ 50 இதில் கொடுத்த மாதிரி 50 ml. ஸோ 50 ml இன்ட்டு இந்த பர்சன்டேஜ் 3% அதுக்கு போட்டோம் குளுக்கோஸ்க்கு. ஸோ இதோட பர்சன்டேஜ் 0.9 டிவைட் பை 1 in 100, அதாவது 100 is equal to 450 mg. ஸோ ஆன்சர் இஸ் 1.5 gram of glucose and 450 milligram of sodium chloride are dissolved in small quantity of water and make up to volume with 50 ml with water. Okay. So இதுதான் வந்து இந்த calculation. So வந்து prepare 50 ml of 3% solution of glucose. So வந்து 50 ml of glucose ஓட கிராம் கொடுக்கல கண்டுபிடிக்கணும். ஸோ இட்ஸ் நார்மல் saline சொல்யூஷனை வச்சு அது வந்து சோடியம் குளோரைடு எவ்வளோ கிராம் எடுக்கணுன்றதை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ப்ரிப்பேர் 600 ml ஆஃப் 1 in 400 சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ அதே மாதிரி தான் 1 in 1000 ml தான் இதுக்கும் பேசிக்கு. ஸோ 600 mlன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ 1 in 400 ml in the sense. ஸோ இதை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 0.02%. ஸோ பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், 1 in 100 டிவைட் பை நமக்கு எவ்வளோ வேணும் பர்சன்டேஜ் அப்படின்றது. ஸோ 400னா டிவைட் பை 400. ஸோ 1 in 400ன்றது ஃபஸ்ட்டு பார்த்த கால்குலேஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ 0.025% வெயிட் பை வால்யூம் சொல்யூஷன். ஸோ பர்சன்டேஜ் தெரிஞ்சு 600 ml இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் டிவைட் பை 100 into 1. ஸோ 0.150 கிராம், தட் இஸ் or 150 mg. ஸோ வந்து அதே தான் 150 mg ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டிசால்வ்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ கிராமை வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டு கால்குலேஷனும் சேம். ஸோ இது நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த கால்குலேஷனை வந்து அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ லாஸ்ட் இயர் இருந்த அதே கால்குலேஷன் தான் இது. ஸோ அதே மாதிரி தான் மற்ற சம்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்கா ஆல்கஹால் டைலூஷன் மெத்தட், அதாவது ஆல்கஹால் டைலூஷன்ஸ் அலிகேஷன்ஸ் மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸை ஒரு தடவை திருப்பி பாருங்கள் மெட்ரிக் சிஸ்டமில். ஸோ என்னென்ன இருக்குது என்னன்றதை பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் எடுத்திருக்கேன், ஆல்கஹால் டைலூஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ டுடே கிளாஸ் வந்து ஆல்கஹால் டைலூஷனுக்கு முன்னாடி எடுத்துருக்க வரைக்கும், நாளைக்கு டெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ வந்து என்னென்ன கொஷின் கொடுப்பேன் அப்படின்றத நான் வந்து போட்டு விட்டுறேன், கமெண்ட்டில் போட்டு விட்டுருவேன். ஒரு 2 10 மார்க் அல்லது ஒரு 5 மார்க் அந்த மாதிரி கொடுப்பேன். நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்புங்க. சரியா. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஆல்கஹால் டைலூஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.